ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ரூபாய் 20,000க்கு மேல் ரொக்க பணம் பரிமாற்றத்துடன் நடைபெறும் பத்திரப்பதிவு குறித்த விவரங்களை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றி அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களும் தமிழ்நாடு பதிவுத்துறை ஐஜி வந்து பார்த்தா உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காரு. அதுக்கான ஒரு காப்பியை வந்து சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் கேஷ் டிரான்சாக்ஷன் எபோவ் சர்டன் லிமிட் ரிப்போர்ட் டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் தரப்பில் ஒரு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதாவது 20,000 ரூபாய்க்கு மேலே யார் யாரெல்லாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ பத்திரப்பதிவுத்துறையில் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாரி உச்சநீதிமன்றம் ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தமிழக அரசு வந்து பார்த்தா பதிலளித்து இந்த ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. It is once again insisted to all registering officer that for the strict implementation regarding the above judgment is to report the cash transaction above 20,000 mentioned in the document to the income tax department by the following details mentioned below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20,000 ரூபாய்க்கு மேலே பத்திரப்பதிவு பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷனை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் தெரிவிக்கணும். The registering officer should verify the recital of the document regarding the payment details and to assure that the any cash transaction above 20,000 have been mentioned in the document or not. அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணணும். If mentioned, then the registering officer should inform the income tax department immediately about the cash transaction above 20,000 along with the copy of the document. After registering of the document and the report details should be scanned along with the document as a link page for future referenceக்காக ஆகும். அதாவது 20,000க்கு மேலே ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான டாக்குமெண்ட்டையும் சரி அவங்க பே பண்ணதுக்கான ரிசிப்ட் எல்லாமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக அனுப்பணும். அதை அனுப்பியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத அந்த டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். If it's found that the registering officer had not informed the details to the income tax department or there is any delay in the reporting, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதான் இன்ஃபர்மேஷன். எல்லாமே ஆடிட் அப்போ உங்களுக்கு இதுவுமே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை இன்கம் டேக்ஸுக்கு தெரியப்படுத்துவாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தா இல்லைன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.